எதுக்கெல்லாம் சாரி கேட்குற? எதுக்கு? பிரீதா, உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். நீ வாயால் சாரி கேட்குற, ஆனால் உன் கண்ணு திருட்டுத்தனமாக என்னை பார்த்துக்கிட்டு இருக்கு. மரியாதையை உண்மையை சொல்ல, விளையாடாத. இல்ல இங்க பாரு. என்ன பார்க்கணும்? என் கண்ணு பாரு. எனக்கு ஒன்றும் இல்லை, காதல் தான் இருக்கு. உன் மேல எனக்கு இருக்கிற அன்பு, அதோட நிறைய ரெஸ்பெக்டும் இருக்கு. நீ என்ன சொன்னாலும் நம்புறதுக்கு நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது, புரியுதா? நீ வேற எதுவுமே சொல்லாத. கரண், நீ என்ன ஏத்துக்கோ. அது நான் உன்னோட காலடியிலே உன்னோட அடிமையா இருப்பேன் கரண். எப்பவுமே இருப்பேன். எனக்கு நீதான் தெய்வம். என்ன தெய்வம்? நீதான் என் கண் கண்ட தெய்வம். உனக்கு கண் கண்ட தெய்வம்லாம் தெரியாதா? நான் சொன்னதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் உனக்கு கடவுளோட இடத்தையே தரேன். நீதான் எனக்கு எல்லாமே நான் சொல்றேன். ஓ ரியலி? ஆமா. ஓகே. இங்க பாரு, ஐ நோ நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவுல நிறையவே சண்டை நடக்கும், அதோட நிறையவே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ். ஆனா எந்த ரிலேஷன்ஷிப்ல தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இருக்கு, சண்டையும் இல்லாம இருக்கு? எல்லா உறவுலயும் அது இருக்கும். அதுக்கப்புறம் இத சாரிலாம் சொல்லிப்பாங்க, அதோட எல்லாத்தையும் சரி பண்றதுக்கும் முயற்சி பண்ணுவாங்க. நான் உன்கிட்ட சாரி சொல்லிட்டேன், அப்புறம் அது நீ அதை ஏத்துக்கோ, என்ன மன்னிச்சிரு. ஐம் சாரி. அப்ப அதுக்கும் சொல்லு. எதுக்கு? இல்ல, நீதான் என்ன மரமண்டான்னு சொல்லுவல்ல? அப்படிலாம் இல்ல, கண்டிப்பா கூப்பிட மாட்டேன். பாவக்கான்னு சொல்றது நீ அப்படித்தானே? சரி சரி, அதுக்கு கூட சாரி. ஏன்னா ஐம் தி பெஸ்ட், ரைட்? என்ன? எனக்கு ஒன்றும் அப்படிலாம் தோணலையே. எனக்கு என்னமோ நீ தான் பெஸ்ட் மாதிரியே இருக்கு. Then say it. Dikaran is the bestest. கண்டிப்பா. இங்க இருக்கிற இந்த கரண் தான் இருக்கிறதுலே பெஸ்டஸ்ட். போ. அடடடா, எங்க போற நீ? பெஸ்ட்னு வேற சொல்லிருக்க. ஐ மீன் சாரி சொல்லிருக்கல, அப்புறம் நீ மன்னிக்கவும் செஞ்சிருக்க. சாரி சொன்ன, நீ மன்னிச்சிட்ட, எல்லாம் சரியாயிடுச்சு. சோ கட்டி பிடிச்சிடலாம். இவங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றாங்க? ஸ்ருதி சொன்னது கரெக்ட் தான். ரெண்டு பேரும் செம்ம புத்திசாலிங்க. ரெண்டு பேரையும் கண்காணிச்சு தான் ஆகணும்.
நீ இங்க என்ன பண்றீங்க? போய் தொலை. வாங்க வாங்க, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? என்ன முறைக்கிற? நானா முறைக்கிறேன்? நான் முறைக்கல, நீங்க தான் முறைக்கிறீங்க. நீங்க என்ன பண்றீங்க? இது யாரோட பெட்ரூம் தெரியுமா? இன்னொருத்தரோட பெட்ரூம்ல எட்டி பார்க்க கூடாது, என்ன பேசுறான்னு கேட்க கூடாது. சமீர் என்ன இந்த மாதிரி பேசிட்டு இருக்க? உங்ககிட்ட நான் அப்படி பேசுறது கரெக்ட் தான். ஒருவேளை நான் சொல்றது புரியலனா ரிஷப் நான் கூப்பிடுறேன். எது தப்பு எது சரின்னு அவர் சொல்லுவாரு. தோ அவருக்கு ஃபோன் பண்றேன். இல்ல 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 மைரவா, நம்ம இங்க இருந்து போயிடலாம். கிளம்புங்க கிளம்புங்க, இந்த பக்கம் வந்துடாதீங்க. பிரச்சனை ஒளிஞ்சுது. ஏய் சமீர், பிரமாதம்டா. வெல் டன் சமீர், வெல் டன். அவங்கள விரட்டி அடிச்சிட்டியே. இந்த ஸ்ருதி கிட்ட சொல்லணும். அந்த சமீருக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட இப்படி எல்லாம் பேசுவான்? அவன் நம்ம கிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது. அப்புறம் எதுக்கு அப்படி பேசினான்? மைரா, நம்ம கரண் ரொம்ப எட்டி பார்த்துட்டு இருந்தோம். ஒருவேளை சமீருக்கு பதிலா வேற யாராவது வந்திருந்தாலும் நம்ம கிட்ட அப்படிதான் பேசியிருப்பாங்க. ஏன்னா நம்ம பண்ணது தப்பு தானே. ஷர்லின், அவனுக்கு சப்போர்ட் பண்ணி என்கிட்ட பேசாது. மைரா, நான் ஒன்னும் சமீருக்கு சப்போர்ட் பண்ணல. எனக்கு என்ன தோணுது தெரியுமா? அவ கரணை நல்லா சிக்க வைப்பா. உனக்கு தான் தெரியும்ல, கரண் மூளையவே யூஸ் பண்ணவே மாட்டான்னு. அவன் எப்பவுமே மனசாரதான் யோசிப்பான். எனக்கு கூட அதே டென்ஷன் தான். எனக்கு உண்மையிலே ரொம்ப டென்ஷனா இருக்கு. ஒருவேளை கரண் அவளை மன்னிச்சுட்டான்னா அவன் எல்லாத்தையும் மறந்துடுவான். இது வரைக்கும் பிரீதா என்ன பண்ணாலும் எல்லாத்தையும் மறந்துடுவான் அவன். இங்க பாரு மைரா, ஓவரா யோசிக்காத. ஒருவேளை தப்பி தவறி கரண் அந்த பிரீத்தாவை மன்னிச்சுட்டா கூட அப்புறம் என்ன ஆகும் தெரியுமா? பிரீத்தா தன்னோட உண்மையான முகத்தை காட்ட ஆரம்பிச்சிருவா. அட, பிரீத்தா மாதிரி பொண்ணுங்களுக்கு பணக்கார பசங்க தான் வேணும். அந்த பசங்க கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலே போதும். அவங்க தன்னோட ஆட்டிடியூட் அப்புறம் ரூட் பிஹேவியரை காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் என்ன ஆகும்? இந்த பசங்களும் அவங்க பழைய ஆட்டிடியூடுக்கு மாறிடுவாங்க. எதை செய்யணும்னு நினைச்சாங்களோ அதுதான் செய்வாங்க. வேணா பாரு, அவங்களுக்குள்ளயும் இதேதான் நடக்கும். வித்தியாசம் என்னன்னா, கரண் அந்த பசங்க மாதிரி இல்ல. பிரீத்தா கரனுக்கு என்ன பண்ணாலும் சரி, கரண் கண்டிப்பா அப்செட் ஆவான், மனசை வருத்திப்பான். அவன் ஒண்ணு பிரீத்தா பின்னாடி மஜ்னு மாதிரி ஓடி போக மாட்டான். நிச்சயமா என்ன நம்பு. பிரீதா, நீ இப்போ இந்த ரூம்ல என்கிட்ட சொன்னதெல்லாம் மனசார சொன்னியா இல்ல சும்மா சொன்னியா? நான் சும்மாலாம் ஒன்றும் சொல்லல, மனசார தான் சொல்றேன். ஆனா அதுக்காகலாம் நான் மனசார சொன்ன மாதிரி கூட அர்த்தம் இல்ல. அது ரெண்டுமே கிடையாது. ஏன்னா நான் எதையுமே சொல்லவே இல்லையே. அது நான் உன்னை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஓகே, இன்னைக்கு ஏதோ கிண்டல் பண்ணிட்ட, இனிமே இந்த மாதிரி பண்ணாத. ஓகே? ஆமா. நீ இப்போ என்ன சொன்ன என்கிட்ட? நீ என்னோட என்னது அடிமல்ல, அப்படிதானே? அப்ப அடிமையாடு. ஒன்னாதான் தூங்கி ஆகணும். எனக்கு அப்படிலாம் ஒன்றும் தோணலையே. வேலையை காட்டாத பிரீதா. இனிமே நீ வெறும் பிரீதா இல்ல, திருமதி பிரீதா, என்னுடைய மனைவி, மை அஃபிஷியல் வைஃப். உனக்கும் உரிமை கிடைச்சாச்சு. இப்ப எனக்கு என் உரிமை வேணுமே. இல்ல, ஐயோ, இதெல்லாம் நடக்கவே கூடாது. அப்படி எதுவும் நடக்க கூடாது. ஐயோ மைரா, இதெல்லாம் நடக்க கூடாது. எனக்கு ஒரு கெட்ட கனவு. ரொம்ப நீ என்ன பார்த்தன்னு சொல்லு. ரொம்ப கேவலமான கனவு. அதை நான் சொல்லவே விரும்பவே இல்லை. ஷர்லன், ஷர்லன், பிரீதா அங்க இருக்கா, கரண் கூட. ஒருவேளை ஒருவேளை யாரையும் காணோம். 2 பேரும் போயிட்டாங்க போல. இப்ப எதுக்கு என் பக்கத்துல வந்தா? ஐ மீன், என்ன நடக்குதுங்க? இவ என்ன யோசிச்சுட்டு இருக்கா? இப்ப எதுக்கு போன மாதிரி பம்மிட்டு இருந்தா? இவளுக்கு பெரிய பாஸ் நினைப்ப. இப்ப என்ன பண்றேன்னு பாரு. இங்க உண்மையான பாஸ் யாருன்னு காட்டுறேன். தண்ணி தண்ணி தண்ணி. எனக்கு வேணாம். நோ தேங்க்ஸ். ஏ ஹலோ, உனக்கு வேணுமான்னு கேட்கல, எனக்கு வேணுங்கிற. குடிக்க தண்ணி கொடு. உன் பக்கத்துல தான் இருக்கு,
எடுத்து குடிச்சுக்கோ. அது பார்த்தாலே தெரியுது. ஆனா தண்ணியை நீ எனக்கு எடுத்து கொடுக்கணும். தட்ஸ் மை ஆர்டர். என்ன நீ என்ன ஆர்டர் பண்றியா? நான் இங்க இருந்து எழுந்திருச்சு வந்து உன் பக்கத்துல இருக்கிற தண்ணியை உனக்கு எடுத்து கொடுக்கணும். இதுக்கெல்லாம் நான் கேட்கவே மாட்டேன். பாத்தியா, உன்னோட உண்மையான சுயரூபம் வெளியே வருது பாத்தியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னோட அடிமை மாதிரி இருப்பேன்னு கதை விட்ட, கணவனே கண் கண்ட தெய்வம்னு சொன்னியே, என்ன ஆச்சு அதெல்லாம்? ஆ, அப்போ நான் உன்னோட அடிமை கேரக்டரா இருந்தேன். இப்போ எனக்கு அந்த கேரக்டருக்குள்ள போறதுக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. அதனால முடியாது. ஓகே ஃபைன். இப்ப நீ இந்த ரூம்ல இருக்கிறது என்னோட முழுக்க பிடிக்கல. இது என்னோட ரூம், என்னோட பெட். அதனால முதல்ல வெளியே போ. இந்த ரூம்ல என்னோட அடிமை மட்டும் தான் இருக்கணும். மற்றவங்களுக்கெல்லாம் இடம் இல்லை. என் ஆர்டரை ஏத்துக்கிட்டு என்ன ராஜாவா பார்க்கணும். அப்படி இருக்க முடிஞ்சதுன்னா இரு, இல்லைன்னா ப்ளீஸ் கெட் அவுட். ஒரு நிமிஷம். எந்த ஒரு ராஜா, எந்த அடிமை? இங்க வேற ஏதாவது ஒரு அடிமை இருக்காங்களா என்ன? நான் தான் உன்னோட அடிமை இல்லைன்னு சொல்றேனே. நான் முதல்ல உன்னை ராஜாவே ஏத்துக்கல. அப்படி இருக்கும்போது நீ எந்த ஒரு ராஜா? ராஜாலாம் ஒன்றும் கிடையாது. இங்க இருந்து நான் இல்ல, நீ தான் போகணும். நீ எனக்கு ஆர்டர் போடுறியா? இங்க பாரு, இது என்னோட ரூம், இது என்னோட பெட். ஓகே, நீ முதல்ல இங்கிருந்து வெளியே போ. ஓகே. நான் யாரு? உன்னோட வைஃப். உனக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுப்பா. சோ உனக்கு எது சொந்தமோ அதெல்லாம் எனக்கும் சொந்தம் தான். சோ இந்த ரூம், இந்த பெட் மேல உனக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ எனக்கும் அந்த அளவுக்கு இருக்கு. இப்பதான் இங்க இருந்து வெளியே போறேன்னு சொன்ன. ஏய், ஆஹா, என்ன தொடுற வேலை வச்சுக்காத. ஒரு வேலை என் கையை பிடிச்சி என்ன இந்த ரூமை விட்டு வெளியே அனுப்புறேன்னு வையேன், அதுவும் நீ ஏற்கனவே செஞ்ச மாதிரி அதெல்லாம் இப்போ நடக்காது. ஏன்னா இப்போ எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. இந்த ரூம்லயும் சரி, இந்த பெட்லயும் சரி, எனக்கு நிறையவே உரிமை இருக்கு. உனக்கு சமமா இருக்கு. சோ நான் போக மாட்டேன், நீ போ. ஓ ஹலோ, இவ்வளோலாம் கனவு காணக்கூடாதுமா. நாம இந்த பெட்டை ஷேர் பண்ணிக்க போறது இல்ல. ஓகே. ஓ அப்படியா? பரவாயில்ல. அப்போ நான் தனியாவே இந்த பெட்ல தூங்கிக்கிறேன். நீ வெளியே கவுச்ல தூங்கு. உனக்கு என்ன தைரியம் இருந்தா எனக்கே ஆர்டர் கொடுப்ப நீ? இல்ல, ஆர்டர்லாம் இல்ல. ஆர்டரா இருந்தா நான் எப்படி சொல்லிருப்பேன், இங்க பாரு கரண், நீ இந்த பெட்ல தான் தூங்கணும், அந்த பக்கம் நடுவுல பில்லோஸா வால வச்சுக்கலாம்னு சொல்லிருப்பேன். ஆனா அந்த மாதிரியான ஆர்டரை நீ கேட்கவே மாட்டேன். அதனால நான் உனக்கு அட்வைஸ் தான் கொடுக்குறேன். கவுச்ல போய் தூங்கு. அட்வைஸ் கொடுக்குறியா? நான் எங்க படுக்கணும், எப்படி படுக்கணும்னு சொல்றேன். நான் கரண் தெரியும்ல, நான் ரொம்ப ஸ்மார்ட் அண்ட் இன்டெலிஜென்ட். உன்னை விட ஸ்மார்ட்டா யோசிச்சு உன்னை என்ன பண்றேன் பாரு. ஓகே. அப்படியா? அப்போ நீ என்ன டிஃபரெண்டா வச்சிருக்க? நான் அங்க தூங்க போறேன். அங்க. பிரீதா, நான் இப்போ என்ன யோசிச்சிருக்கேன்னா, ஆக்சுவலி நமக்குள்ள நடந்த சண்டையை மறந்துட்டு 2 பேரும் ஒன்னா தான் இருந்தாகணும். ஒரே ரூம்ல ஒன்னா தான் தூங்கி ஆகணும். இல்ல, ஒரே பெட்ல ஒன்னா இல்ல. இது இது என்னோட குஷன். ஓகே, இது எனக்கு மட்டும்தான் சொந்தம். ஒரு நிமிஷம். நான் தான் இதுல தூங்குவேன். முதல்ல நான் தானே இது மேல தலைய வச்சேன். இந்த பில்லோ என்னோடது. நான் சின்ன வயசுல இருந்து இதுல தான் தூங்குவேன். என்ன நீ சின்ன வயசுல இருந்து பில்லோவ? கரண், என்ன பண்ற நீ? கொஞ்சமாவது மரியாதை தெரியுதா பாரு. சின்ன வயசுல இருந்தே ஒரே பில்லோல தூங்குறானா? அட வீடியோ காலா? என்ன எங்க காணாம போயிட்ட? எவ்வளவு நேரமா போனுக்கா வெயிட் பண்றது? நீ ஷெர்லின் மகராவை ஃபாலோ பண்ண சொன்னல, அதைத்தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். அதனால போன் கட் ஆனதே தெரியல. இங்க சிச்சுவேஷனை கண்ட்ரோல்ல வச்சுட்டு இங்க ரூமுக்கு வந்து என்னோட போனுக்கு சார்ஜ் போட்டு உடனே உனக்கு கூப்பிடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ, what do you mean by under control? என்னாச்சு தெரியுமா? நானே பார்த்தேன். ஷெர்லினும் மகிராவும் கரண் அண்ணா கூட பெட்ரூம்ல எட்டி பார்த்து நின்னுட்டு இருந்தாங்க. நான் ஷெர்லின் கிட்ட போய் இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டேன். நீங்க பண்றது ரொம்ப தப்பு, போகலன்னா ரிஷப் அண்ணாட்ட கூப்பிட்டு சொல்லுவேன்னு சொன்னேன். அவங்க அப்படி மிரண்டாங்க. நிஜமா தான் சொல்றேன். நான் ரிஷப் அண்ணா பேரை சொன்னதும் நீ ஷெர்லினோட முகத்தை பார்க்கணுமே.
ஏற்கனவே வாடி இருக்கிற முகம் நான் சொன்னது இன்னும் வாடி போச்சு. செம்மையா டென்ஷன் ஆயிட்டா. அவ டென்ஷன் ஆகி நான் பார்த்ததே இல்ல. சூப்பரா இருந்துச்சு, செம்ம. அத நீ பார்க்கணுமே. வாவ், பிரமாதம் சமீர், proud of you. இன்னைக்கு தான் நீ வளர்ந்திருக்க. இல்ல, இன்னைக்கு உன்னோட குரல்ல ஒரு வெயிட் இருக்கு. ஒரு புரியுதா? அதாவது ஹீரோக்கு உண்டான ஒரு வெயிட் இருக்கு. அவ்வளவு பவர் கலக்கிட்டு. சூப்பர் சமீர், சூப்பர். என்ன? உன்னோட மெரிட்டல் தான் சொன்னேன். உன்ன நான் சொல்லல, புரியுதா? ரொம்ப சந்தோஷப்படாத. ஆனா இன்னைக்கு நீ ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி நடந்திருக்க. அப்படின்னா நீயும் ஹீரோயின் மாதிரி வேலை செய்ய. ஹீரோயின் மாதிரி வேலைனா என்ன சொல்ற? நீ புரியல எனக்கு. இல்ல, நீ கொஞ்ச நேரம் முன்னாடி ஏதோ தரேன்னு சொன்னியே. நான் இந்த வேலையை செஞ்சா நீ தானே தரேன்னு சொன்ன. நான் என்ன தரேன்? மறந்துட்டியா? ஏன் அமைதியா இருக்க? சொல்லு. கிஸ் பண்ணுவியா? சரி சரி, நீ என்ன கேக்குறியோ அதை நான் செய்யறேன். ஹலோ 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 சமீர், சமீர் நீ என்ன சொல்ற? உன்னோட வாய்ஸ கேக்கல. ஹலோ, நீ இருக்கியா? ஓஹோ, என் போனோட பேட்டரி டெட் ஆயிடுச்சு. சுதி, சார்ஜ் கம்மியாச்சுன்னா போன் தான் கட் ஆகும், குரல் இல்ல. நீ என்ன இதுக்கே நர்வஸ் ஆகுற? சரி சரி விடு, பரவாயில்ல. எக்ஸ்கியூஸ் மீ, நான் ஒன்னும் நர்வஸ் எல்லாம் ஆகல. ஓகே, அப்படியா? அப்படின்னா வா கொடு. ஹலோ, இங்கிலீஷ்ல சொல்லுவாங்கல்ல, கிஸ். வெக்கப்படுறா. இந்த கரனுக்கே அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கா. எவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கே ஆர்டர் கொடுப்பா. ஐ எம் சச் a smart person. I don't need any advice. I don't need any orders. என் பெட்ரூம்ல இருந்துட்டு என் பெட்ல படுத்துக்கிட்டு எனக்கே அட்வைஸ் பண்றா. அவளுக்கு புரிய மாட்டேங்குது. நான் கரண், ஐ எம் தி பெஸ்ட்னு. அவளை எப்படியாவது ரூமை விட்டு வெளியே அனுப்பி காட்டுறேன். That's it. ஒரு நிமிஷம் இரு. ரூமை விட்டு நான் வெளியே வந்துட்டேன். அவ இன்னும் உள்ளதா இருக்கா. அப்ப அவதான் என்ன ரூமை விட்டு வெளியே அனுப்பிட்டா. அந்த பம்முன பூனை நான் தான் போல இருக்கேன். இல்ல சே, அவளா என்ன வெளியே அனுப்புனா ரூமை விட்டு வெளியே போன்னு சொன்னா அப்படிலாம் ஒண்ணுமே நடக்கலையே. அதுக்கு வாய்ப்பும் இல்லையே. நானா தான் விருப்பப்பட்டு வெளியே வந்திருக்கேன். என்ன அவ விரட்டுறதா? என் பெட்ரூம்ல இருந்து என்ன விரட்ட முடியுமா? அதுக்கு வாய்ப்பே இல்லை ராஜா. நெவர். வீட்டுக்குள்ள ஒன்று புதுசா என்ட்ரா இருக்கு, புரியுதா? ஜாக்கிரதையா இருந்துக்க. உனக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு ஒருவேளை உனக்கு அவ தண்ணி ஊத்த வந்தான்னா அவ பேச்சு எதுவுமே கேட்காத. ஏடா குடமான கேடி தண்ணி ஊத்தி ஊத்தி முக்கி கொண்டுடுவான். அதனால நான் அவளை பத்தி எப்படி யோசிக்கிறனோ அதே மாதிரி நீயும் யோசி. ஓகே? டீல். ஓகே? பிங்க் பில்லோ. இவன் சரியான பைத்தியமா இருக்கானே. இங்க ஆல்ரெடி ஒரு பிங்க் பில்லோ இருக்கும்போது என்கிட்ட இதுக்கு சண்டை போடுறான். இவன் ப்ராப்ளமே இதுதான். எதையுமே ஒழுங்கா பாக்குறதே இல்ல. முதல் விஷயம் அவன் மண்டைக்குள்ள வர்றது கோபமும் சண்டையும் தான். நல்லதுதான், வெளியவே தூங்கு. நான் நிம்மதியா இங்க தூங்குறேன். அதுவும் அவனோட ஃபேவரட் பிங்க் பில்லோ மேல. எனக்குள்ளே இவ்ளோ குளிருதுன்னா அப்போ வெளியே அவன் எப்படி தூங்கிட்டு இருக்கா? எனக்கு என்ன வந்துச்சு? நான் போய் ஜன்னலை மூடிட்டு வந்து தூங்குறேன். கொசு கடிக்குதா? இப்ப ஏதாவது சொன்ன? உனக்கு கொசு கடிக்குதா? அஃப்கோர்ஸ் நாட். அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. இங்க கொசுவே இல்ல, எப்படி கடிக்கும்? ஓ, உன்னை கடிக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் வெளியே வந்து என்ன கடிக்குதுன்னு செக் பண்ண வந்திருக்கேன், ரைட்? இல்ல உள்ள நான் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கேன். என்ன எந்த கொசுவும் கடிக்கல. உன்னதான் கொசு கடிக்குது அப்படின்னு நீ தான் நினைச்சிட்டு இருக்க. ஆக்சுவலா இங்க கொசுவே இல்ல, அப்புறம் எப்படி கடிக்கும்? இங்க நடக்காத ஒரு விஷயம், இல்லாத ஒரு விஷயத்தை பத்தி எப்படி சொல்லுவாங்க? பெருசா கேக்குற, கொசு கடிக்குதான்னு இல்லங்கறல்ல. என்கிட்ட பதில் ரெடியா இருக்கிறதுனால உன்கிட்ட நான் கேள்வி கேட்டேன். என்னது புரியல? அதாவது நான் உன்கிட்ட நேர்மையா கேள்வி கேட்கும்போது நீயும் அதுக்கு பதில் நேர்மையா சொல்லணும். ஆனா நான் என்ன சொல்லணுங்கிறது எனக்கு தெரியும். ஆமா, என்ன கொசு கடிக்குதுன்னு சொன்னா நீ என்ன பதில் சொல்ல போற? நான் பரவல கடிக்கட்டும்னு சொல்லுவேன். நீ என்னோட ரத்தத்தை நிறையவே உறிஞ்சிருக்க. இவங்களாம் எனக்காக தான் உன்னை பழி வாங்குறாங்க. சோ அவங்க பண்றதெல்லாம் நல்ல ஜாப் தான்.
என்னையா நீங்களுமா? குளிரா இருக்கு. குளிர் தான் இல்லையா? மின்னல் எப்படி வருது பாரு. கண்டிப்பா மழை பெய்ய போகுது. காத்து வர அடிக்கும். உனக்கு குளிரா இல்ல? அட கோவத்தை தான் விட. சாரி சொல்லிட்டு உன் மூட்டை முடிச்சல எடுத்துட்டு உள்ள வா. எக்ஸ்கியூஸ் மீ, நான் கரண் தெரியும்ல. நான் என்னைக்கும் யாருக்கிட்டையும் சாரி கேட்க வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது. அப்புறம் என்ன எதுக்கு உள்ள கூப்பிடுறேன்னு எனக்கு தெரியும். நான் ஒரு ஆண் அழகன், என்ன ரசிக்கலான்னு பாக்குறேன். அதுதான் நடக்காது. கெட் லாஸ்ட் அண்ட் ஸ்லீப் அண்ட் லெட் மீ ஸ்லீப் டூ. நான் உனக்கு கடைசி சான்ஸ் கொடுத்தா அதையும் நீ கெடுத்துக்கிட்ட. சரி விடு. எனக்கு என் பெட்ரூம்ல என் வீட்ல எனக்கே நீ சான்ஸ் கொடுக்குற அளவுக்கு ஆயிட்ட. ஐ டோன்ட் நீட் இட். சரி ஓகே, உனக்கு தேவையில்லனா நீ இங்கே படுத்துக்கோ. அதோட பயங்கரமா காத்து வர வரப்போகுது. செம்மையா மழை வர வரப்போகுது. நான் இந்த ஜன்னலை மூடிக்கிறேன்ப்பா. அப்புறம் தெரியும்ல, இந்த ஜன்னலை உள்ள இருந்து மூடினா உள்ளதான் திறக்க முடியும். வெளியவே இருந்து கஷ்டப்படு. எக்ஸ்கியூஸ் மீ, நான் கரண் தெரியும்ல. இது என்னோட வீடு. என்ன யாரும் லாக் அவுட் பண்ண முடியாது. என் மனசுக்கு என்ன தோடுதோ அதை நான் அப்படியே செய்வேன். வேணும்னா போவேன். ஓகே, ஜஸ்ட் கெட் லாஸ்ட் அண்ட் ஸ்லீப். ஓகே. கடைசியா நான் கேக்குறேன், நீ இன்னுமா இங்கேயே நிக்கிற? வெயிட்டிங் ஃபார் மீ? இந்த ஆண் அழகனை ரசிக்க பாக்குறல, அந்த சான்ஸ் உனக்கு கிடைக்கும். ஓகே மிஸ்டர் ஹஸ்பண்ட்,